வணக்கம், நான் குணா மதிவாணன், சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய ஃபவுண்டர் டைரக்டர். நம்ம ஜிஎஸ்டி பேசிக்ஸோடைய வீடியோ சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஹிட் லிஸ்ட்லேயே நம்ம ஜிஎஸ்டி பேசிக்ஸ் பார்க்க போகிறோன்னு சொல்லியிருக்கேன். அதை முடித்த பிறகு பட்ஜெட் பேசிக்ஸ் பார்க்க போகிறோன்னு சொல்லியிருக்கேன். முதல் வீடியோ ஜிஎஸ்டி பேசிக்ஸ் 1 நான் நடத்திட்டேன், பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அதில் டைரக்ட் டேக்ஸ்க்கும் இன்டைரக்ட் டேக்ஸ்க்கும் என்ன வித்தியாசங்கிறத டீட்டெயில்டாக நம்ம பார்த்துருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா தயவுசெய்து இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பாருங்கள், அதுக்கப்புறமா இன்றைக்கான வீடியோவை பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு டைரக்ட் டேக்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் பற்றின ஒரு கிளாரிட்டி இருக்குது. இன்டைரக்ட் டேக்ஸில் நான் என்ன சொன்னேன், நிறைய இன்டைரக்ட் டேக்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டம்ஸ் டியூட்டிங்கிறது ஒரு இன்டைரக்ட் டேக்ஸ், சரிங்களா? எக்ஸைஸ் டியூட்டிங்கிறது ஒரு இன்டைரக்ட் டேக்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு சர்வீஸ் டேக்ஸ் இருக்குது, சேவை வரி, அது ஒரு இன்டைரக்ட் டேக்ஸ். சேல்ஸ் டேக்ஸ், ஓகே, ஆக்ட்ராய், என்ட்ரி டேக்ஸ், சரிங்களா? வேல்யூ ஆடட் டேக்ஸ், இப்படி நிறைய இருக்குங்க. இதில் இந்த சேல்ஸ் டேக்ஸ் இருக்குது இல்லையா, இந்த சேல்ஸ் டேக்ஸில் ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண வந்தது தான் இந்த வேல்யூ ஆடட் டேக்ஸ், சரிங்களா? அப்போ ஜிஎஸ்டி சார், நம்ம ஜிஎஸ்டி என்ன பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சேல்ஸ் டேக்ஸில் என்ன பிரச்சனை, இந்த வேல்யூ ஆடட் டேக்ஸ் அதை எப்படி சரி பண்ணுச்சுன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். ஏன்னா வேட் வந்து சேல்ஸ் டேக்ஸை ரீப்ளேஸ் பண்ணுச்சு. ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா வேட்டையே ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. ஜிஎஸ்டி வேட்டை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணலை, முக்காவாசி இன்டைரக்ட் டேக்ஸை ஜிஎஸ்டி ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. கஸ்டம்ஸ் டியூட்டி மட்டும் வெளியே தான் இருக்குது. இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அடுத்த வீடியோவில். இன்றைக்கி வீடியோவில் சேல்ஸ் டேக்ஸில் என்ன பிரச்சனை, வேட் அதை எப்படி சரி பண்ணுச்சு அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேல்ஸ் டேக்ஸ்னால் எல்லாருக்குமே தெரியும், ஒரு பொருளை விற்கும் பொழுது அந்த பொருளின் விலை மேலே ஒரு டேக்ஸ் போடுவாங்க. இப்போ நான் இந்த பென் எடுத்துக்கலாமே, இந்த பென் வந்துட்டு ஒரு 100 ரூபான்னு வச்சுக்கலாம். சேல்ஸ் டேக்ஸுங்கிறது ஒரு 10% வச்சுப்போம். அப்படின்னா இந்த பெண்ணை இந்த பெண்ணை பிக்கு விற்கும் பொழுது, இந்த 100 ரூபாய் மதிப்புள்ள பெண்ணை விற்கும் பொழுது 10% டேக்ஸ் போடுவாங்க. அப்போ விலை பார்த்தீங்கன்னா 110 ரூபாய் ஆகிடும். அப்போ இந்த பெண்ணை 110 ரூபாய்க்கு விற்பார். ஸோ சேல்ஸ் டேக்ஸுங்கிறது இட் இஸ் தி டேக்ஸ் இம்போஸ்ட் ஆன் தி சேல் ஆஃப் அ குட், த சேல் வேல்யூ ஆஃப் தி குட். ஒரு பொருளை விற்கும் பொழுது போடுற வரி தான் சேல்ஸ் டேக்ஸ். ஒரு சேவையை விற்கும் பொழுது போடுற வரி தான் சர்வீஸ் டேக்ஸ். நம்ம சேல்ஸ் டேக்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே தான் பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு சிச்சுவேஷன் நம்ம பில்ட் பண்ணலாம், சரிங்களா? என்ன சிச்சுவேஷன் நீங்கள் பாருங்கள். குணா பேக்கரி இருக்குங்க, சரிங்களா? குணா பேக்கரி இருக்குது. இங்கே ஒரு விவசாயி, ஒரு கோதுமை விவசாயி, அவர் பார்த்தீங்கன்னா கோதுமையை விவசாயம் பண்ணி அதை குணா பேக்கரிக்கு விற்கிறார். இந்த கோதுமையை விவசாயம் பண்ணி குணா பேக்கரிக்கு விற்கிறார். இந்த பேக்கரி என்ன பண்ணுது, இந்த கோதுமையெல்லாம் வாங்கி பிரெட்டு தயாரிக்குது. தயாரித்து இந்த பிரெட்டை அந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கு விற்கிறாங்க. ஸோ இங்கே 3 பிளேயர் இருக்காங்க. ஒன்று ஃபார்மர் இருக்காங்க, அதுக்கப்புறம் குணா பேக்கரி இருக்குது, அதுக்கப்புறமா கன்சியூமர்ஸ், அந்த ஊரில் இருக்கிற மக்கள் இந்த பிரெட்டை வாங்குறாங்க இல்லையா, இவங்க தான் கன்சியூமர்ஸ். இப்படி 3 பேர் இருக்காங்க, சரியா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். ரொம்ப சுலபம் தான், ஈஸி தான். நம்ம அதே மாதிரி ஒரு டேக்ஸ் வச்சுக்கலாம், சேல்ஸ் டேக்ஸ் ஒரு 10%னே ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்படின்னா இந்த விவசாயி கோதுமையை பேக்கரிக்கு விற்கும் பொழுது அந்த கோதுமை மேலே 10% டேக்ஸ். இந்த பேக்கரி அந்த பிரெட்டை தயாரித்து கன்சியூமருக்கு விற்கும் பொழுது அப்போவும் ஒரு 10% டேக்ஸ். ஒவ்வொரு வாட்டியும் பொருளை விற்கும் போது 10% டேக்ஸ் போட்டுருவாங்க. சரி, இப்போ இதுதான் சிச்சுவேஷன். பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, கோதுமை விலை 40 ரூபான்னு வச்சுக்கலாம். கோதுமை விலை 40 ரூபாய். இந்த 40 ரூபா மதிப்புள்ள கோதுமையை அந்த விவசாயி பேக்கரிக்கு விற்கிறார். அப்படி விற்கும் பொழுது கோதுமையில் ஒரு 10% டேக்ஸ் போடுறாங்க. 10% டேக்ஸ் போட்டால் என்ன ஆகிடும், கோதுமை விலை 44 ரூபாய் ஆகிடும். அப்போ இந்த விவசாயி 44 ரூபாய்க்கு கோதுமையை பேக்கரிக்கு விற்கிறாரு, சரிங்களா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோதுமையை பேக்கரி வாங்கிருச்சு. இந்த பேக்கரி என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த 44 ரூபாய் மதிப்புள்ள கோதுமையை வாங்கி அது கூட மதிப்பு கூட்டல், வேல்யூ அடிஷன்,
நான் தான் பேக்கரிங்க கோதுமையை வாங்கி அதை நான் ப்ராசஸ் பண்ணுறேன்ல, அதில் நான் வந்து சக்கரை போடுறேன், பால் போடுறேன், தண்ணி ஊற்றுறேன், மாவு பிசைகிறேன், நல்லா பிசைகிறேன், அப்புறமா அவனுக்குள்ளே வைக்கிறேன், அவனுக்குள்ளே வச்சு அது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெட்டாக பொங்கி வருது இல்லையா. இப்போ இதுதான் மதிப்பு கூட்டல், வேல்யூ அடிஷன் நம்ம சொல்கிறோம். அப்போது நான் 44 ரூபா மதிப்புள்ள கோதுமையை வாங்கி நான் கொஞ்சம் வேல்யூ அடிஷன்லாம் பண்ணி 100 ரூபா மதிப்புள்ள ப்ரெட்டை தயாரிச்சிட்டேன். இப்போ இந்த 100 ரூபா மதிப்புள்ள ப்ரெட்டை தான் நான் கன்சியூமருக்கு விற்க போகிறேன். சரிங்களா? அப்போ 100 ரூபா மதிப்புள்ள ப்ரெட்டு அதை நான் விற்க போகிறேன்னா அதுக்கு ஒரு 10% டேக்ஸ். அப்போ 110 ரூபாய் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ இந்த 110 ரூபாய் மதிப்புள்ள ப்ரெட்டை 110 ரூபாய் மதிப்புள்ள ப்ரெட்டை நான் அங்கே இருக்கிற கன்சியூமருக்கு நான் வைக்கிறேன். ஸோ 110 ரூபாய். சரிங்களா? இந்த கன்சியூமருக்கு நான் விற்றுறேன் 110 ரூபாய்க்கு. இதுதான் ரெகுலர் சேல்ஸ் டேக்ஸ். நீங்கள் ரெகுலர் சேல்ஸ் டேக்ஸில் இருக்கிற ஒரு ப்ராசஸ். சரி, இந்த ப்ராசஸில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? பிரச்சனை இருக்குது. நீங்கள் இந்த முதல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் பார்க்க மாட்டீங்க. ஆனால் இந்த 2வது ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை சார் இருக்குது? இங்கே பாருங்கள், இந்த 100 ரூபாய் மதிப்புள்ள ப்ரெட்டு அதுக்கு 10 ரூபாய் மதிப்புள்ள டேக்ஸு அதை போட்டால் 110 ரூபாய் ஆயிடுச்சு. ரைட்? அப்போ 100 ரூபாய் மதிப்புள்ள ப்ரெட்டு மேலே நான் 10% டேக்ஸ் போடுறேன். சரி, 100 ரூபாய் மதிப்புள்ள ப்ரெட்டு 100 ரூபாய் மதிப்புள்ள ப்ரெட்டை கொஞ்சம் பிரித்து பார்ப்போமா? இந்த 100 ரூபாய் மதிப்புள்ள ப்ரெட்டுக்குள்ளே 40 ரூபா மதிப்புள்ள கோதுமை இருக்கா? அந்த 40 ரூபா மதிப்புள்ள கோதுமைக்கு 4 ரூபாய் மதிப்புள்ள டேக்ஸ் போட்டாங்களா? 100 ரூபாய் ப்ரெட்டுக்குள்ளே 40 ரூபா மதிப்புள்ள கோதுமை ப்ளஸ் 4 ரூபா மதிப்புள்ள டேக்ஸ் 44 ரூபாய். அதுக்கப்புறம் மதிப்பு கூட்டல், அது சேர்க்கும் போது தான் 100 ரூபாய் மதிப்புள்ள ப்ரெட்டு வருது. ஸோ 40 ரூபா மதிப்புள்ள கோதுமை, 4 ரூபாய் மதிப்புள்ள டேக்ஸ் ப்ளஸ் 56 ரூபாய் மதிப்புள்ள மதிப்பு கூட்டல், வேல்யூ அடிஷன். இந்த பேக்கரி பார்த்தீங்கன்னா 44 ரூபா மதிப்புள்ள கோதுமையை வாங்கி, நான் சொன்னேன் இல்லையா, அதை வாங்கி பிசைஞ்சு சக்கரை போட்டு பால் போட்டு தண்ணி ஊற்றி அதுக்கப்புறமா அவனுக்குள்ளே வச்சு அதை பொங்க வச்சு ப்ரெட்டாக மாற்றுறாங்க இல்லையா, அதுதான் வேல்யூ அடிஷன். அதை சேர்க்கும்போது 100 ரூபா மதிப்புள்ள ப்ரெட்டு வருது. அப்போ 44 ரூபா மதிப்புள்ள கோதுமை ப்ளஸ் 56 ரூபாய் மதிப்புள்ள மதிப்பு கூட்டல் சேர்க்கும் பொழுது 100 ரூபாய் ஆயிடுது. ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன ப்ராப்ளம் சார், இங்கே இந்த 10% டேக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 10% டேக்ஸ், அந்த 10% டேக்ஸை நம்ம இந்த என்டையர் 100 ரூபாய் மதிப்புள்ள ப்ரெட்டு மேலே போடுறோம். அப்படி போடும்போது என்ன ஆகிடுதுன்னா, நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த 100 ரூபாய் மதிப்புள்ள ப்ரெட்டில் இந்த 40 ரூபா மதிப்புள்ள கோதுமை, அதுக்கு மேலே ஏற்கனவே 4 ரூபாய் மதிப்புள்ள டேக்ஸும் இருக்குது. இப்போ நான் 10% டேக்ஸை இந்த ஒட்டுமொத்த 100 ரூபாய்க்கு மேலே நான் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகிடுது, நான் ஏற்கனவே டேக்ஸ் கட்டியிருக்கேன். 40 ரூபா மதிப்புள்ள கோதுமைக்கு 4 ரூபாய் டேக்ஸ் நான் ஏற்கனவே கட்டியிருக்கேன். இப்படி நான் 100 ரூபாய்க்கு மேலே அந்த 10% டேக்ஸை 100 ரூபாய் மதிப்புள்ள ஒட்டுமொத்த ப்ரெட்டு மேலே போட்டேன்னா நான் ஆல்ரெடி கோதுமைக்கு டேக்ஸ் கட்டியிருக்கேன், ஏற்கனவே கட்டியிருக்கேன், அது மேலே திருப்பி போடுற மாதிரி ஆகிடுது இல்லையா, ஸோ இதுக்கு பேர் தான் டபுள் டாக்ஸேஷன். ஏற்கனவே கோதுமைக்கு இங்கே ஒரு வாட்டி டேக்ஸ் போட்டுட்டோம், திருப்பியும் நீங்கள் 100 ரூபா மதிப்புள்ள ப்ரெட்டு மேலே 10% டேக்ஸ் போட்டிங்கன்னா அந்த ப்ரெட்டுக்குள்ளேயே கோதுமை இருக்குது, அந்த கோதுமை மேலே டேக்ஸ் ஆல்ரெடி போட்டிருக்காங்க இல்லையா. அப்போ நான் ஒட்டு மொத்தமாக அந்த 100 ரூபா மதிப்புள்ள ப்ரெட்டு மேலே டேக்ஸ் போடும் பொழுது அந்த 40 ரூபா மதிப்பு மேலே இருக்கிற வீட் இருக்கு இல்லையா, அது மேலே இன்னொரு முறை டேக்ஸ் போடுற மாதிரி ஆகிடுது. ஆல்ரெடி ஒரு டேக்ஸ் போட்டுட்டோம், இப்போ இன்னொரு முறை டேக்ஸ் போடுற மாதிரி ஆகிடுது இல்லையா. இதுக்கு பேர் தான் டபுள் டாக்ஸேஷன், இல்லாட்டி கேஸ்கேடிங் ஆஃப் டாக்ஸஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் கேஸ்கேடிங் ஆஃப் டாக்ஸஸ். ரைட்? நியாயப்படி எப்படி சார் இருக்கணும்? நியாயப்படி எப்படி இருக்கணும்? இந்த பிரெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நியாயப்படி இந்த பிரெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கோதுமை மேலெலாம் டேக்ஸ் போடக்கூடாது. வெறும்னே இந்த 56 ரூபா மதிப்புள்ள மதிப்பு கூட்டல் இருக்கு இல்லையா, அது மேலே மட்டும்தான் டேக்ஸ் போடணும். ஆனால் ஒட்டுமொத்த பிரெட்டு மேலேயுமே டேக்ஸ் போடுறதுனால இந்த சேல்ஸ் டேக்ஸில் என்ன ஆகிடுதுன்னா கேஸ்கேடிங் ஆஃப் டாக்ஸஸ் ஆகிட்டு பொருளுடைய விலை ரொம்ப அதிகமாகிடுது. ரொம்பவே அதிகமாகிடுது. சரிங்களா? அப்போது பாருங்கள், 100 ரூபா மதிப்புள்ள பொருள் 110 ரூபாய் ஆகிடுச்சு, விலையும் அதிகமாக இருக்குது. அப்போ எது நியாயம்னா இந்த 10% டேக்ஸை நம்ம வெறும் இந்த வேல்யூ அடிஷன் மேலே மட்டும்தான் நம்ம இம்போஸ் பண்ணணும்.
எப்படி நம்ம ஒட்டுமொத்த பிரெட் மேலே போடாமல் வெறும் இந்த வேல்யூ அடிஷன் 56 ரூபாயில் மட்டும்தான் நம்ம அந்த 10% டேக்ஸ் போடணும். அப்படி 56 ரூபாயில் மட்டும் நீங்கள் டேக்ஸ் போடுறீங்கன்னு வைங்களேன், என்ன ஆகிடும்? 100 ரூபாய் மதிப்புள்ள பிரெட்டு 10% டேக்ஸை நீங்கள் இங்கே மட்டும்தான் போடுறீங்க. 10% ஆன் 56 ருபீஸ்ங்கிறது 5.6 ருபீஸ் தான் டேக்ஸ் ஆன் வேல்யூ அடிஷன். அப்போ 100 ரூபா மதிப்புள்ள பிரெட்டு 5 ரூபா 5.6 ரூபாய் மதிப்புள்ள டேக்ஸை நீங்கள் போடும்போது 105.6 ரூபாவை மாறிடுது. நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம், 105.6 106 ரூபான்னு ரவுண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இதுதான் நியாயம். வேல்யூ அடிஷனில் மட்டும்தான் டேக்ஸ் போடணும். ஒரு பொருளுக்கு எதுக்கு திருப்பி டேக்ஸ் போடணும்? இந்த சேல்ஸ் டேக்ஸில் திருப்பி ஒரே பொருளுக்கு டேக்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண வந்தது தான் வேல்யூ ஆடட் டேக்ஸ். பேர்லேயே இருக்குது பாருங்கள், ரொம்ப சிம்பிள். ஒரு பொருள் தயாரிக்கும் பொழுது அந்த பொருளில் என்ன வேல்யூ புதுசாக ஆட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு மட்டும் டேக்ஸ் போட்டோம்னா அதுக்கு பேர் தான் வேல்யூ அடிஷன் டேக்ஸ். பாருங்கள், சேல்ஸ் டேக்ஸில் இந்த பிரெட்டு விலை 110 ரூபாய் இருந்தது. வேல்யூ ஆடட் டேக்ஸில் நான் வெறும் இந்த வேல்யூ அடிஷனுக்கு மட்டும் டேக்ஸ் போடும்போது அந்த பிரெட்டு விலை 106 ரூபாய் ஆயிடுச்சு. இதுதான் வேட்டினுடைய அட்வான்டேஜ். ஸோ இந்த சேல்ஸ் டேக்ஸில் இருக்கிற ப்ராப்ளத்தை மாற்ற வந்தது தான் வேல்யூ ஆடட் டேக்ஸ். இந்த சேல்ஸ் டேக்ஸில் இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு வந்தது தான் வேட். சேல்ஸ் டேக்ஸுங்கிறது ஒட்டுமொத்தமாக அந்த பொருளினுடைய விலை மேலே போட போகிறது. வேட்டுங்கிறது நீங்கள் எந்த பொருள் எடுக்கிறீங்களோ அந்த பொருளில் என்ன மதிப்பு கூட்டல் நடந்திருக்கு அது மேலே மட்டும் டேக்ஸ் போட்டிங்கன்னா அதுதான் வேல்யூ ஆடட் டேக்ஸ். சரி சார், இப்போ இந்த வேட்டுக்கும் ஜிஎஸ்டிக்கும் என்ன சம்மந்தம்? இன் பிரின்சிபல் வேட்டும் ஜிஎஸ்டியும் ஒன்றே தான். என்ன சொல்கிறீங்க? வேட்டும் ஜிஎஸ்டியும் ஒன்றுனா அப்புறம் இதுக்கு ஜிஎஸ்டி ஒன்று புதுசாக கொண்டு வந்திருக்கும். வேட்டு தான் ஏற்கனவே இருக்குல்ல. கரெக்டு தான். வேட்டும் ஜிஎஸ்டியும் இன் பிரின்சிபல் ஒன்று தான். ஆனால் ப்ராக்டிக்கலாக நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்ன சார் டிஃப்ரென்ஸ்? நம்ம அதை அடுத்த ஹிட்லெஸ் வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். உங்களுக்கு இந்த டாபிக் கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கொடுங்க. உங்களுக்கு ஃபீட்பேக் தான் எங்களுடைய ரியல் மோட்டிவேஷன். ரைட், உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இந்த சீரீஸை ஃபுல்லாக பாருங்கள். இது எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குணா மதிவாணன்.